Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவி மெய்யப்பன் அரங்கில் நடைபெறும் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிகழ்வின் அடுத்தபடியாக நாம் அனைவரும் நம் இருக்கையில் இருந்து ஒரு நிமிடம் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கு ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துவோம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த படத்திறப்பு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனுடைய 30ஆம் நாள் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவங்களது கல்யாண ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் இதுல கலந்து கொண்டிருக்கின்றனர். சற்று முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவரது திருவுருவ படத்தை திறந்து வைத்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி கிளம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த திரைப்பட நடிகர்கள் கமலஹாசன், ரஜினி, கவிஞர் வைரமுத்து, நல்லி குப்புசாமி, எஸ்.பி. முத்துராமன், வி.சி. குகநாதன், பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது குடும்பத்தினரான மகனான எம்.எஸ். குகன் மற்றும் குகனுடைய மகள் அருணா குகன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிறுவனத்துல பணிபுரிந்த தொழிலாளர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கின்றனர். அந்த படத்திறப்பு நிகழ்வுக்கு பிறகாக அவருடன் நெருக்கமான அவரது நினைவலைகளை நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றன. அதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவரது திருவுருவ படத்தை திறந்து வைத்து நினைவுகள் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.